அரசு போக்குவரத்து கழகங்கள்ல பயணியர் வசதிக்காக மீண்டும் குடிநீர் பாட்டில்களை விற்பனை செய்ய தமிழக அரசு திட்டமிட்டிருக்கு. தமிழக போக்குவரத்து துறை சார்பில் அம்மா குடிநீர் திட்டம் கடந்த 2013ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால தொடங்கப்பட்டது. இதற்காக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சுமார் 2.5 ஏக்கர்ல 10 கோடி ரூபாயில குடிநீர் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது. பேருந்து நிலையங்கள்ல ரூபாய்க்கு 1 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அம்மா குடிநீர் என்ற பெயர்ல விற்கப்பட்ட நிலையில இதற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைச்சது. குடிநீர் உற்பத்தி நிலையத்தை முறையாக பராமரிக்காததுனாலும் புதிய இயந்திரங்கள் வாங்காததுனாலும் இந்த திட்டம் முடங்கியிருக்கு. இந்த நிலையில அரசு போக்குவரத்து கழகங்கள்ல மீண்டும் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்யப்பட்டு டெண்டர் விடப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக அடுத்த 3 மாதங்கள்ல அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. 1 லிட்டர் குடிநீரை 10 ரூபாய்க்கு விற்கவும் அதற்கு அப்பா குடிநீர் என பெயர் சூட்டவும் ஆலோசிக்கப்பட்டு வருது.